நீண்ட காலத்திற்கு முன்பு உலகம் மிகவும் குழப்பமான மற்றும் கஷ்டமான இடமாக மாறியிருந்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்தார்கள், தவறான செயல்களை செய்தார்கள் மற்றும் கருணையுடனும் மரியாதையுடனும் வாழ்வது எப்படி என்பதை மறந்துவிட்டார்கள். தேவன் பூமியை பார்த்தபோது அவர் மிகவும் துக்கமடைந்தார். ஆனால் அந்த எல்லா மக்களிடையிலும் ஒருவன் வேறுபட்டவனாக இருந்தான். அவன் பெயர் நோவா. நோவா நேர்மையானவன், கருணையுள்ளவன் மற்றும் தேவனை நம்பிக்கையுடன் பின்பற்றியவன். பலர் தேவனை பொருட்படுத்தாமல் இருந்தபோதும் நோவா தேவனை கேட்டு நல்ல வழியில் வாழ்ந்தான். ஒரு நாள் தேவன் நோவாவிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூறினார். பூமியை முழுவதும் மூழ்கடிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று தேவன் சொன்னார். ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. தேவன் நோவாவிடம் ஒரு பெரிய கப்பலை கட்டச் சொன்னார். அந்த கப்பல் படகு அல்லது ஆர்க் என்று அழைக்கப்பட்டது. அதில் நோவாவின் குடும்பமும் உலகில் உள்ள பல வகையான மிருகங்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். வேலை மிகவும் பெரியதாக இருந்தாலும் நோவா தேவனை நம்பி அந்த கப்பலை கட்டத் தொடங்கினார். நாள் கடந்த நாள் நோவாவும் அவன் குடும்பமும் கடினமாக உழைத்தார்கள். மெதுவாக அந்த பெரிய மரக்கப்பல் உருவாகத் தொடங்கியது. சுற்றியிருந்த மக்கள் நோவா என்ன செய்கிறான் என்று ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் நோவா தனது நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து வேலை செய்தான். பிறகு ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மிருகங்கள் இரண்டு பேராக வரத் தொடங்கின. சிங்கங்கள், யானைகள், பறவைகள், ஆடுகள், பல வகையான உயிரினங்கள் அனைத்தும் கப்பலுக்கு வந்தன. நோவா அவற்றை பாதுகாப்பாக கப்பலுக்குள் அழைத்துச் சென்றான். அனைவரும் கப்பலுக்குள் சென்ற பின் வானம் கருமையாக மாறியது. மழை பெய்யத் தொடங்கியது. 40 நாட்களும் 40 இரவுகளும் தொடர்ந்து மழை பெய்தது. தண்ணீர் உயர்ந்து உயர்ந்து நிலத்தையும் மரங்களையும் உயர்ந்த மலைகளையும் கூட மூழ்கடித்தது. ஆனால் அந்த பெரிய கப்பல் நீரில் மிதந்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் எல்லா மிருகங்களையும் பாதுகாப்பாக வைத்தது. பல மாதங்கள் அந்த கப்பல் நீரில் மிதந்து கொண்டே இருந்தது. இறுதியில் மழை நின்றது. வெள்ள நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. ஒரு நாள் நிலம் உலர்ந்ததா என்று பார்க்க நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினான். அந்த புறா தனது அலகில் ஒரு ஒளிவிலை கொண்டு திரும்பி வந்தது. அதை பார்த்த நோவா நீர் குறைந்து புதிய வாழ்க்கை தொடங்குகிறது என்று புரிந்து கொண்டான். சில நாட்களுக்கு பிறகு கப்பல் உலர்ந்த நிலத்தில் நின்றது. நோவாவும் அவன் குடும்பமும் அனைத்து மிருகங்களும் வெளியே வந்து புதியதாக புதுப்பிக்கப்பட்ட உலகத்தை பார்த்தார்கள். தேவன் தங்களை பாதுகாத்ததற்காக நோவா மனமார்ந்த நன்றி கூறினார். பின்னர் தேவன் நோவாவுக்கும் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு வாக்குறுதியை அளித்தார். இனி ஒருபோதும் உலகத்தை முழுவதும் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொன்னார். அந்த வாக்குறுதியின் அடையாளமாக தேவன் வானில் ஒரு வானவில் வைத்தார். அதனால்தான் இன்று மழைக்கு பிறகு வானவில் தோன்றும் போது இந்த பழமையான கதையின் ஒரு முக்கியமான செய்தியை அது நினைவூட்டுகிறது. மிகவும் இருண்ட புயல்களுக்கு பிறகும் நம்பிக்கையும் புதிய தொடக்கங்களும் எப்போதும் வரக்கூடும்.